கலியுகத்தின் இறுதியில பூமியை அதோட இருளின் உச்சிக்கே கொண்டு போக காரணமாக போற அசுரன் தான் கலின்னும், அவனை அழிச்சு இந்த பூமியை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போக போற 10வது விஷ்ணு அவதாரம் தான் கல்கின்னும் ஹிந்து இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நண்பா. வைஷ்ணவ இந்து எழுத்துக்கள்ல இருந்து தோன்றின கல்கி புராணத்துல கலிங்கிற அசுரன் பெரிய உருவம் கொண்டவனாகவும் ரொம்பவும் கருப்பாவும் நீண்ட நாக்கும் சகிக்க முடியாத நாற்றமும் கொண்டவனாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. மேலும் கலி அசுரன் சூதாட்டம், மது, மாது, கொலை, கொள்ளை போன்ற தப்பான செயல்களில் ஈடுபட்டு பூமியில இருக்க அத்தனை மக்களையும் இப்படிப்பட்ட தீய பாதைக்கு கொண்டு போக துடிக்கிற ஒரு அசுரன்னு சொல்லியிருப்பாங்க. கல்கி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்க கதை மட்டும் இல்லாம பகவத புராணம், மார்க்கண்டேய புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம், மகாபாரதம்னு பல ஹிந்து இதிகாசங்கள்ல கலி அசுரனை பத்தி வெவ்வேறு கதைகள் கூறப்பட்டிருக்கு. பொதுவா கலி அசுரன் ஒரு நிலையான உருவம் இல்லாதவனாகவும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப தன் உருவத்தை மாத்திக்கிட்டோ இல்ல வேற ஒரு மனிதர்களோட மனதை ஆட்கொண்டு பூமியில தோன்றி பல தீய செயல்கள் செஞ்சு வந்ததா நம்பப்படுது நண்பா. அந்த வகையில